ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி என்னோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்த்துட்டு உங்களோட வேல்யூபிள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட் பாக்ஸ்ல என்கிட்ட ஷேர் பண்ணிக்கிங்க. அண்ட் நம்மளோட சேனலை இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அக்கௌண்டோட லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல ஷேர் பண்ணிருக்கேன். மறக்காம செக் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணி வச்சுக்கீங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். ஓகே காய்ஸ், டுடே நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க சோசியல் மீடியால வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கீங்களா? உங்களோட வீடியோஸ்க்கு ரொம்ப நாட்களா வியூஸே போகாம இருக்கா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான் காய்ஸ். இந்த வீடியோல முக்கியமான 3 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து நான் இந்த வீடியோல வந்து ஷேர் பண்ணிக்க போறேன். அதனால தயவு செய்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் உங்களோட வீடியோஸ்ல நீங்க அப்ளை பண்ணிருக்கீங்களா இல்லையாங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து முடிச்சுட்டு இமிடியேட்டா செக் பண்ணி இப்பவே சேஞ்ச் பண்ணுங்க. உங்களோட வீடியோஸ்க்கு எல்லாத்துக்கும் உடனே வியூஸ் அள்ளும் பாருங்க. அப்புறம் ஓகே காய்ஸ், என்ன 3 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்ங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா ஒரு சில விஷயங்களை நான் சொல்லி முடிச்சிடறேன். என்னன்னா, நான் வந்து என்னோட பிகினிங் ஸ்டேஜ்ல வீடியோஸ் எடுக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேரு என்கிட்ட பர்சனலா சொல்லியிருந்தாங்க, உங்களோட வீடியோஸ் எல்லாம் குவாலிட்டியா இருக்கு, நல்லா இருக்கு, எந்த ஆப்ல எடிட் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரியான கொஸ்டின்க்குலாம் நிறைய ஆன்சர் பண்ணிட்டேன். அதுக்கான வீடியோஸ் எல்லாமே நம்மளோட சேனல்ல இருக்கு, தயவுசெய்து செக் பண்ணி பாருங்க. என்னோட வீடியோஸ்லாம் நான் ஃபர்ஸ்ட் எப்படி எடுத்தேன் அப்படின்னா, என்கிட்ட ஒரு ஆவரேஜான மொபைல் போன் இருந்துச்சு. அந்த மொபைல் போன் வச்சுதான் எடுத்தேன். நான் லாங் டேர்ம்க்கு யூடியூப்ல சர்வே பண்ண போறேன்னு எப்போ டிசைட் பண்ணணும், ஓரளவுக்கு ஓகே அப்படின்னு நமக்கே தெரிய ஆரம்பிச்சிடும். நிறைய வாட்சிங் ஹவர்ஸ் ஒரு 3/4 வாட்சி கிட்ட ஏறிடுச்சு. ஏறினதுக்கு அப்புறம் ஓகே, சேனல் மானிட்டேஷன் ஆக போகுது அப்படிங்கறது கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். என்னோட பழைய போனும் ரொம்ப வருஷங்களா நான் வந்து கிட்டத்தட்ட ஆராதனா வயசும் அந்த போனும் வந்து ஒண்ணு. ஆக்சுவலி அப்ப வாங்கின போனு ஆராதனா பிறந்த டயத்துல வந்து எனக்கு என் ஹஸ்பண்ட் வந்து மொபைல் வாங்கி கொடுத்திருந்தாங்க. அப்போ வாங்கின போனு. சரி ஓகே, இது ரொம்ப நாளா ஆயிடுச்சு, போனு ரொம்ப ஹேங் ஆகுது, ஏன்னா நிறைய வீடியோஸ் எடுத்துட்டே இருக்கும், நிறைய ஹிஸ்டரி வந்து இந்த பேக்கப் எல்லாம் எடுத்து வைக்க முடியல, நிறைய ப்ராப்ளம் இருந்துச்சு அந்த மொபைல்ல. அதுக்கப்புறம் தான் எனக்கு பர்சனல் யூஸ்க்கும் தேவைப்பட்டுச்சு, வீடியோஸ் எடுக்கிறதுக்காக போன் தேவைப்பட்டப்ப மட்டும் நான் ஒரு குட் குவாலிட்டியான கேமரால ஒரு போன் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டேன். ஒரு ஆவரேஜான மொபைல் போன் தான், ஒரு ஐபோன் ஆப்பிள் போன் ரேஞ்ச் எல்லாம் கிடையாது. ஒரு வீடியோ குவாலிட்டியா கிடைக்கிற அளவுக்கு ஒரு மொபைல் போன் நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ உங்ககிட்ட ஒரு ஆவரேஜான மொபைல் போன் இருக்குது, வீடியோ ஓரளவுக்கு ஓகே, ரொம்ப பெருசா இல்லைனாலும். இப்ப நார்மலா வர எல்லா மொபைல்லயும் வந்து ஓரளவுக்கு வீடியோ கேமரா குவாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா பெட்டராவே இருக்குது. ஏன்னா எல்லாருமே வந்து இப்ப வந்து ரீல்ஸ் வீடியோஸ் எல்லாம் எடுக்கிறாங்கிறது அந்த மொபைல் கம்பெனிக்காரவங்களுக்கே நல்லாவே தெரியும். அந்த ரீசனாலேயே வந்து அந்த விஷயத்த வச்சுதான் ப்ரொமோட் பண்றாங்க மொபைலே. அந்த ரீசனால வந்து எல்லாருக்கிட்டையும் ஒரு குவாலிட்டியான கேமரால ஒரு இது இருக்கும், போன் இருக்கும். நீங்க உடனே போயிட்டு கேமரா வாங்கணும், ஒரு குட் குவாலிட்டியான மொபைல் வாங்கணும் வீடியோக்காக அப்படின்னு எந்த ஒரு அவசியமும் இல்ல. உங்ககிட்ட இருக்கிற மொபைல் போனை வச்சு வீடியோ எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு வீடியோ எடுத்தாச்சு. இந்த வீடியோ நான் இப்ப எடுத்துட்டு இருக்கேன் இல்லையா, இப்போ நான் தான் நீங்கன்னு வச்சுக்கலாம். நான் வந்து ஒரு ஆவரேஜான ஒரு யூடியூபர், ஃபர்ஸ்ட் டைம் யூடியூப்ல வந்து வீடியோ போட போறேன். இல்ல ஆல்ரெடி யூடியூப்ல வீடியோ போட்டுட்டு இருக்கேன், நான் ஒரு சில மிஸ்டேக் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், அதை எப்படி கரெக்ஷன் பண்றதுங்கிறத ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்றேன். இப்போ வீடியோ எடுத்தாச்சு. கரெக்டா ஒரு ட்ரைபோர்டு நல்லா வந்து ரிங் லைட் வச்சோ இல்ல வந்து ரொம்ப வந்து பெரிய ட்ரைபோர்டோ அப்படிலாம் எந்த ஒரு அவசியம் இல்ல. என்னோட பிகினிங் ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா, நான் வந்து ஒரு செல்ஃபி ஸ்டிக்கும் நார்மலா அமேசான் பிளிப்கார்ட்ல கிடைக்கிற ஒரு நார்மல் ஒரு 300 400 கிடைக்கிற ட்ரைபோர்டை வாங்கிதான் நான் யூஸ் பண்ணேன். ஆனா அந்த இடத்துல நான் பண்ண மிஸ்டேக் என்ன அப்படின்னா, கண்டினியூஸா ஒண்ணுக்கு 4-5 கிட்ட வாங்கிட்டேன். ஏன்னா ஒண்ணு உடையும் போதே எனக்கு தெரிஞ்சிருக்கணும் நம்ம ரொம்ப நாள் சர்வே பண்ண போறோம், அப்போ வந்து நமக்கு ஒரு நல்ல குவாலிட்டியான ட்ரைபோர்ட் வேணுங்கிறது. ஆனா நிறைய விஷயங்கள் யூடியூபுக்காக நான் எக்ஸ்பென்சிவா நான் பண்ணிட்டேன். அந்த ரீசனால இப்ப இதுவரை நான் வந்து ஒரு நல்ல ட்ரைபோர்டு வாங்கின பாடு கிடையாது, வாங்கல. ஒரு செல்ஃபி ஸ்டிக்கை வச்சுட்டு அதுல ஒரு ட்ரம் மாதிரி கவர்ந்துட்டு அந்த ட்ரம்முக்கு கீழே ஒரு சின்ன டேபிள் வச்சு, மர டேபிள் வச்சு அதுலதான் நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். அப்படி எடுக்கும்போது என்னோட வீடியோ எந்த அளவுக்கு நல்லா வருதுங்கிறத நீங்க எல்லாருமே பாத்துட்டு இருக்கீங்க. அதனால கான்பிடென்ட்டா நீங்க வந்து பாத்தீங்கன்னா யூடியூப்ல வீடியோஸ் போடலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஒரு பிகினிங் ஸ்டேஜ்ல வந்து இருக்கிறவங்களுக்காக இந்த விஷயத்த நான் ஷேர் பண்றேன். சரிங்களா? எனக்கு என்ன பண்றதுனே தெரியல, எனக்கெல்லாம் வீடியோ எடுக்கிறதுக்கு நிறைய பிளேஸ் எல்லாம் வீட்டுக்குள்ளேயே, இந்த இடத்துல வச்சு எடுத்தா நல்லா இருக்குமா, அந்த இடத்துல வச்சு எடுத்தா நல்லா இருக்குமா, அங்க வச்சு நல்லா இருக்குமா அப்படின்னு செக் பண்ணிட்டே இருப்பேன். நீங்க அத மாதிரி ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா ஒரு இடத்துல லைட் பேக்ரவுண்ட்ல ரொம்ப தூரத்துல கொஞ்சம் இருக்கிற மாதிரி பாத்துக்குங்க.
கேமராவுக்கு மேல எல்லாம் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஆஃப் பண்ணிக்கிங்க. கொஞ்சம் வெளிச்சத்தை ஒரு கார்னர்ல வந்து ஏதாவது ஒரு ஜன்னலோ இல்ல ஒரு டோரோ சைட்ல ஓப்பனா இருக்கிற மாதிரி இதெல்லாம் வச்சு பாருங்க. உங்க வீட்டுக்கு ஏத்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல வச்சு வச்சு பாருங்க. அப்போ ஏதாவது ஸ்பெசிபிக்கா ஒரு இடத்துல உங்களுக்கு கிடைக்கும். சம்டைம்ஸ் எனக்கு நடந்த ஒரு இன்சிடென்ட். நாங்க வந்து ரெண்டல் ஹவுஸ்ங்கிறனால நம்ம அப்பப்ப மாறுற மாதிரி இருக்கு அப்படின்னா இதான் ஸ்பெசிபிக்கா ஒரு இடத்துல மட்டும்தான் வந்து வெளிச்சம் நல்லா இருக்கும். பேக்ரவுண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது திங்ஸ் எல்லாம் கசமுசன்னு கிடக்கும். அப்ப நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஏதாவது ஸ்கிரீன் போட்டுக்கிறது அத மாதிரி பண்ணிக்கலாம். அந்த இடத்துல மட்டும் ஒரு ஆணி அடிச்சு ஸ்கிரீன் போட்டுக்குங்க. சிலர் எல்லாம் வந்து அது மாதிரிலாம் சேஞ்ச் பண்ண மாட்டாங்க, நேச்சுரலா விட்டுருவாங்க. ஆனா சிலர் பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு ஒரு ஸ்கிரீன் போட்டு நீட்டா இருக்கிற மாதிரி பண்ணிப்பாங்க. அது மாதிரி எல்லாம் கூட நீங்க பண்ணிக்கலாம். இது மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம், ஏன்னா இதெல்லாம் சின்ன சின்ன ஒரு பிகினிங் ஸ்டேஜ்ல இருக்கிறவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் இது மாதிரி விஷயத்தெல்லாம் யோசிச்சு. ஏன்னா நான் அது மாதிரியான ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிருக்கேன். ஏன் அப்படின்னா நாங்க ஃபர்ஸ்ட் இருந்த வீடு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன வீடுதான், ஒரு சின்ன ஓட்டு வீட்டுலதான் இருந்தோம். அந்த வீடு ரொம்ப கசமுசான் தான் இருக்கும். பெருசா செல்ஃப் எல்லாம் எதுவும் இருக்காது, கீழேயே தான் வச்சிருப்பேன். ஏன்னா நான் மேரேஜ் ஆன புதுசு, எங்களுக்கு கை கொடுத்து தூக்கி விடுறதுக்கு ஆட்கள் யாரும் கிடையாது, இன்னைக்கு யாரும் கிடையாது. ஆனா நாங்க ஓரளவுக்கு வந்து மேல கை ஊனி வந்துட்டோம். அந்த ஸ்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ங்கிறனால வீடெல்லாம் ரொம்ப சின்ன வீடா இருந்துச்சு. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவரி ஆகி ஓரளவுக்கு ஒரு ஆவரேஜான ஒரு இடத்துக்கு வர முடியுது. ஆனா கடைசி வரை இன்னை வரையுமே ஓன் ஹவர்ஸ்க்கு போக வேண்டிய ட்ரீம் வந்து அப்படியே இருக்கு. ஒரு நாள் போக முடியுங்கிற ஒரு நம்பிக்கையில தான் நான் சர்வே பண்ணிட்டு இருக்கேன். பார்க்கலாம், கடவுள் அருளால் கண்டிப்பா உங்ககிட்ட சொந்த வீடு வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் இந்த இடத்துல உட்காந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணுவேன்னுங்கிற நம்பிக்கை இருக்கு. இப்ப எல்லாருக்கும் தோணும், நீ நிறைய விஷயங்கள் சொல்றமா, அந்த பாயிண்ட் என்ன? ஆக்சுவலி நிறைய விஷயங்கள் எதனால சொல்றேன் அப்படின்னா, ஒரு வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா ஒரு பிகினிங் ஸ்டேஜ்ல இருக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயங்கள்லாம் கரெக்டா பண்ணிருக்கோமான்னு அந்த இடத்துல கிளியர் ஆயிடும். ஒரு சின்ன டாபிக்காக போயிட்டு ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு எண்ட்ல போயிட்டு அந்த விஷயத்த நான் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது. ஒரு பிகினரா இருக்கும்போது அதை அப்படியே கவர் பண்ணிட்டு வந்துடலாம் இல்லையா? அதனாலதான் அது எல்லாத்தையும் ஒரே வீடியோல மேக்சிமம் கவர் பண்றதுக்கு ட்ரை பண்றேன். எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க, வீடியோ லாங்கா போகுது அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஓகே. அந்த 3 சீக்ரெட் டிப்ஸ் என்னன்னா, ஃபர்ஸ்டே பாதி விஷயத்த சொல்லிட்டேன், வீடியோ எடுக்கிறதுல இருந்து சொல்லிட்டேன். ஏன்னா ஸ்டார்டிங்ல இருந்து உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணுங்கிறதுக்காக தான் ஸ்டார்டிங்ல இருந்து சொல்லிட்டேன். வீடியோ எடுத்தாச்சு, உங்களோட மொபைல் போன்ல அந்த வீடியோ கேலரியில இருக்கு. நான் ஆல்ரெடி நம்ம சேனல்ல வந்து கைன் மாஸ்டர் பத்தின டியூட்டோரியல் வீடியோஸ் வந்து ஆல்ரெடி போட்டிருக்கேன், சரிங்களா? அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்க. அதுல வந்து எப்படி வந்து கேலரியில இருந்து வீடியோ உள்ள கொண்டு வந்து அவுட்புட் இம்போர்ட் எப்படி கொடுக்கறது, ஃப்ரீயா எப்படி டவுன்லோட் பண்ணி எடுக்கிறது அந்த வீடியோங்கிறது வரையும் ஃபுல் டீடைல்டு இருக்கும், சரிங்களா? ஒன்ஸ் வீடியோவை உள்ள கொண்டு வந்து எடிட்டிங் ப்ராப்பரா பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அகைன் அந்த வீடியோ கேலரிக்கே போயிடும். இப்போ உங்களோட யூடியூப் ஆப் ஓபன் பண்ணிக்கிங்க. யூடியூபா இருக்கட்டும், ஃபயர்ஃபாக்ஸா இருக்கட்டும், அண்ட் வந்து ஒய்டி ஸ்டுடியோ நிறைய இருக்கு. அதுலலாம் எப்படி பண்றது, அதுலலாம் யூஸ் பண்ணலாமா பண்ணக்கூடாதா, அதுலலாம் என்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு அட்வான்டேஜ் இருக்குங்கிற விஷயங்கள் தெரியணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அடுத்த வீடியோ அந்த வீடியோ மேக் பண்ணி போடுறதுக்கு ட்ரை பண்றேன். நான் வந்து யூடியூப்ல தான் டைரக்டா வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். யூடியூப்ல எப்படி சீக்கிரமா உடனே நிறைய டேட்டாஸ் உங்களுக்கு வந்து வேஸ்ட் ஆகாம ஒரு 3 மினிட்ஸ் 2 மினிட்ஸ்ல எவ்வளவு பெரிய வீடியோவா இருந்தாலும் அப்லோட் ஆகிடும், சரிங்களா? எவ்வளவு பெரிய வீடியோ இருந்தாலும் அப்லோட் ஆகும். அது மாதிரியான வீடியோஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அதையும் ஃபியூச்சர்ல நான் ஷேர் பண்றேன், ஓகேங்களா? இப்போ வந்து உங்களோட கேலரியில அந்த வீடியோ இருக்குது. அதை என்ன பண்ணணும்னா யூடியூப் ஆப் ஓபன் பண்ணிட்டு வழக்கம் போல அப்லோட் பண்றதுக்கு எல்லா ப்ராசஸிங்கும் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணணும்னா, ஆல்ரெடி தம்ப்நெயில் வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கேன், அந்த வீடியோ பாத்துக்குங்க. தம்ப்நெயில் ஃபர்ஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நான் சொன்ன சீக்ரெட் டிப்ஸ்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட், உங்க வீடியோக்கு வியூஸே போகாம இருக்கு அப்படின்னா அதுக்கு இது ஒரு காரணம். என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களோட வீடியோக்கு தம்ப்நெயில் அப்லோட் பண்ணாம இருந்திருப்பீங்க. தம்ப்நெயில் அப்லோட் பண்ணிக்கிங்க, ப்ராப்பரான தம்ப்நெயில் எடிட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கிங்க, சரிங்களா? அந்த வீடியோவும் நம்மளோட சேனல்ல கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் டிப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா தம்ப்நெயில். செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா டைட்டில் தான் உங்க வீடியோவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா ஒரு வீடியோவை யாராவது ஒருத்தவங்க சர்ச் பண்றாங்கன்னு வச்சுக்கீங்களேன், எனக்கு வந்து ஹவு டு கிரியேட் ஜிமெயில் அக்கௌண்ட் அப்படின்னு ஒரு விஷயம் தேவைப்படுது அப்படின்னா நான் அதை சர்ச் பண்ணேன் அப்படின்னா அந்த வீடியோட டைட்டிலா இந்த பேர் கொடுத்துருந்தாங்கன்னா அது ரெக்கமெண்ட் ஆகும். ஆனா நீங்க போயிட்டு வேற ஏதாவது ஒரு டைட்டில கொடுத்துட்டீங்க, அந்த வீடியோவுக்கு சம்பந்தம் இல்லாத விஷயத்த கொடுத்துருந்தீங்கன்னா கண்டிப்பா அந்த வீடியோ ரெக்கமெண்ட் ஆகாது. அந்த ரீசனால உங்க வீடியோல இருந்து ஃபியூ வேர்ட்ஸை மட்டும் எடுத்து ஹைலைட்டான ஃபியூ வேர்ட்ஸ் எடுத்து டைட்டில்ல கொடுங்க. அது எப்படி கொடுக்கணும்னா, சர்ச்சபிள் கண்டென்ட்டா இருந்துச்சுன்னா ஹவு டு மேக், ஹவு டு கிரியேட், ரெசிபி, அது மாதிரி ரெசிபி விஷயமா இருந்தா குக்கிங் ரெசிபி, அது மாதிரி டிப்ஸ், ஏதாவது டிப்ஸ் கொடுக்குறீங்கன்னா டிப்ஸ்,
சீக்ரெட் டிப்ஸ், இந்த மாதிரி ஹைலைட்டான பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே உங்களோட டைட்டில்ல நீங்க ஆட் பண்ணும்போது கண்டிப்பா உங்களோட வீடியோ சீக்கிரமா மக்களிடையே ரீச் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து நிறைய இருக்கு. டைட்டில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா எந்த வீடியோவா இருந்தாலுமே ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அவங்களுக்கு ஒரு விஷயம் தேவை அப்படின்னா யூடியூபா இருக்கட்டும், ஃபேஸ்புக்கா இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும், சர்ச் தான் பண்ணுவாங்க. அது சர்ச்சபிள் கண்டென்ட்டா இருந்தாலும் சரி, எந்த கண்டென்ட்டா இருந்தாலும் சரி, உங்க வீடியோல இருந்து ஃபியூ பாயிண்ட்ஸை எடுத்து நீங்க டைட்டில்ல ஆட் பண்ணி ஆகணும். ரேண்டமா ஏதாவது தேவையில்லாத விஷயங்களை ஆட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த வீடியோ ரீச் ஆகுறது ரொம்ப கஷ்டம். ஏன் அப்படின்னா இப்ப நான் இருக்கேன்னு வச்சுக்கீங்களேன், எனக்கு ஹவு டு கிரியேட் ஜிமெயில் அக்கௌண்ட்னு தேவைப்படுதுன்னு வச்சுக்கீங்களேன். அப்படி ஒரு வீடியோ, அந்த வீடியோவை வந்து நான் சர்ச் பண்றேன், நீங்க வந்து வேற ஏதோ வீடியோ கிரியேட் பண்ணிட்டு அந்த டைட்டில கொடுத்துட்டீங்க அப்படின்னா நான் ஒன்ஸ் அந்த வீடியோவை செக் பண்ணி பார்க்குறேன். பார்த்த உடனே அந்த வீடியோ அந்த டைட்டிலுக்கும் அந்த வீடியோக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னா ஸ்கிப் பண்ணிட்டு வெளியில வந்துடுவேன். வெளியில வந்துட்டேன் அப்படின்னா அந்த வீடியோ யார் மத்தியிலும் ரீச் ஆகாது. யூடியூப் அல்காரிதம் கண்டிப்பா ரெக்கமெண்ட் பண்ணாது. அந்த ரீசனால தயவு செய்து நீங்க என்ன பேசுறீங்களோ அதுல இருந்து ஃபியூ வேர்ட்ஸை மட்டும் எடுத்து டைட்டிலா கொடுங்க. கண்டிப்பா உங்களோட வீடியோஸ் ரீச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஓகேங்களா? இது வந்து செகண்ட் பாயிண்ட், அதாவது டைட்டில் வந்து செகண்ட் பாயிண்ட். தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து நீங்க கவனிக்க வேண்டியது நிறைய விஷயங்கள் இருக்கு. என்ன அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன். தேர்ட் டிப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ். 2 டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. ஒன்னு அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன், இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேனல்லே ஒரு டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. ஒரு சேனல் ஓப்பன் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப்னு இருக்கும், அது கீழே மோர்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணால் அதில் நிறைய டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. அவங்க சேனலோட வேறு ஏதாவது சேனலோட லிங்க்கு, உங்கள் சோஷியல் மீடியா, அதர் சோஷியல் மீடியா லிங்க்லாம் நிறையா இருக்கும். நம்மளோட சோஷியல் மீடியா லிங்க்கு வந்து டிஸ்கிரிப்ஷன், சேனலோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்போ தான் நமக்குள்ள ஒரு கனெக்டிவிட்டி எப்போதுமே இருந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி அந்த ஒரு டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. இப்போது டெய்லி நம்ம போடுற வீடியோஸ்க்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கொடுத்தாகும். ஏன் அப்படின்னா ஃபியூ வேர்ட்ஸ் அந்த வீடியோ பற்றியும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கலாம். சரிங்களா? இல்லை அப்படின்னா உங்களை பற்றி ஏதாவது ஃபியூ வேர்ட்ஸ் கொடுக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் டேக்ஸ் வந்து ஆட் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷனில் வீடியோவை அப்லோட் பண்ணும்போது டிஸ்கிரிப்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். டைட்டிலுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஆஷ் கொடுத்தீங்க, ஆஷ் கொடுத்து ஃபியூ வேர்ட்ஸ் வேணா சொல்கிறேன். ஆஷ் 1 மில்லியன், ஆஷ் யூடியூப், ஆஷ் ஒய்டி, ஆஷ் ஒய்டி ஸ்டுடியோ, ஆஷ் ஒய்டி ஷார்ட்ஸ், ஆஷ் ஷார்ட்ஸ் வீட்ஸ், இந்த மாதிரியான ட்ரெண்டிங்கான டேக்ஸ்லாம் வந்து எனக்கு நிறைய தெரியும். உங்களுக்கு வேணும், இந்த மாதிரியான டேக்ஸ்லாம் எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா டேக்ஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த டேக்ஸோட சீக்ரெட்டான டிப்ஸ் எல்லாத்தையுமே உங்ககிட்ட நான் கூடிய விரைவில் ஷேர் பண்ணிக்கிறேன். எவ்வளோ கமெண்ட் வருதோ அந்த கமெண்ட்டை வந்து பொறுத்து, ஓட்டிங் பொறுத்து அந்த வீடியோ அடுத்த வீடியோவாக கிரியேட் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். சரிங்களா? இது மாதிரியான டேக்லாம் ஆட் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் உங்களோட வீடியோ புஷ்அப் ஆகி மேலே வரும். இப்போது உங்களோட யூடியூப்பை வந்து ஓப்பன் பண்ணுவீங்களா? ஓப்பன் பண்ணணும் நிறைய வீடியோ ரெக்கமெண்ட்ல இருக்கும் பார்த்தீங்களா? அதான் நிறைய வீடியோ ஷோ ஆகும் இல்லையா? பார்த்தோன்னே ஏதாவது ஒரு வீடியோ, அந்த வீடியோ நமக்கு பார்த்த உடனே அட்ராக்ட் ஆகும். அந்த தம்ப்நெயில் பார்த்த உடனே நமக்கு அட்ராக்ட் ஆகும். அதான் ரெக்கமெண்ட். புரியுதுங்களா? அதான் ரெக்கமெண்ட். நான் அந்த ப்ராப்பரான டைட்டில் வந்து நம்ம சர்ச் பண்ணும்போது மட்டும்தான் ஹெல்ப் பண்ணுமான்னு கேட்டால் இல்லை, அதையும் தாண்டி நமக்கு ஹெல்ப் பண்ணும். தம்ப்நெயில் வந்து நம்மளை பார்த்தோன்னே அட்ராக்ட் பண்ணும். இது மாதிரியான டேக்ஸ், இந்த டேக்ல ஹேஷ் டேக்லாம் ஆட் பண்ணும்போது அதை நல்லா புஷ் பண்ணி நம்ம வீடியோவை உள்ள தள்ளும். இது மாதிரியான யூனிக்கான விஷயங்கள், நிறைய விஷயங்கள் இருக்கு வீடியோக்கு. ஆனா மோஸ்டா இந்த 3 டிப்ஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ரீசனால தயவு செய்து உங்களோட வீடியோஸ்க்கு எவ்வளோ வீடியோஸ் போட்டிருந்தாலும் சரி, இந்த விஷயங்களை கரெக்டாக ப்ராப்பராக நீங்கள் பண்ணியிருக்கீங்களான்னு இப்படியே போய்ட்டு உங்களோட யூடியூப் ஒய்டி ஸ்டுடியோ ஆப்பில் செக் பண்ணிக்கிங்க. ஒய்டி ஸ்டுடியோ ஆப் இல்லை அப்படின்னா ப்ளே ஸ்டோரில் இருக்கும். இமிடியேட்டாக ஒய்டி ஸ்டுடியோ ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா வாட்சிங் ஹவர்ஸாக இருக்கட்டும், சப்ஸ்கிரைபாக இருக்கட்டும், உங்களோட வீடியோஸ் என்ன கண்டிஷனில் இருக்குதுங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு எல்லாமே ஒய்டி ஸ்டுடியோ ஆப் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ரீசனால் அதில் போயிட்டு செக் பண்ணிவிட்டு இமிடியேட்டாக இதில் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணுங்கள், ப்ராப்பராக மாற்றுங்க, எல்லாத்தையும் க்ளீனாக கொண்டு வாங்க. கண்டிப்பாக உங்களோட வீடியோவுக்கு சூப்பராக வியூஸ் பிச்சுக்கிட்டு போகும். ஓகே, பாய், டேக் கேர். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.